ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் டிஷ், ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ், நம்மளுடைய சவுத் இந்தியன் புட்டு. அதே கீட்டோவில் எப்படி பண்ணுறது அதான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி கீழே ஊற்றி வேக விட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு புட்டு துணி, ட்ரெடிஷ்னல் கிளாத் போட்டு கட்டிட்டு அதில் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி. ஸோ இது நீங்கள் வேறு புட்டு எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு புட்டு பாத்திரம் என்ன வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டாக கட்டிக்கிறேன். லைட்டாக இதை தண்ணியில் நினச்சிருக்கேன், அது நல்லா ஃபுல்லாக புழிஞ்சாச்சு தண்ணி இல்லாமல். ஸோ இப்போ நம்மளுடைய புட்டு இதில் போட்டு வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பாதாம் தூள் இல்லைன்னா ஆல்மண்ட் தூள் அது 1 பங்கு எடுத்துக்கிட்டால் 1.5 பங்கு தேங்காய் தூள். நமக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய இது நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா கீட்டோவில் எப்பவுமே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஆல்மண்ட் ஃப்ளார் அண்ட் கோகோனட் ஃப்ளார் தான். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம நிறைய வாங்கி வச்சுக்கணும். நம்ம அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்க போகிறதில்ல, கடலை அதெல்லாம் எதுவுமே வாங்க போகிறதில்ல. அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கிச்சனில் இதை வச்சுக்கிட்டிங்கனாவே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொண்டு வரலாம். அதனால் 1 படங்கு எதுல நீங்கள் அளந்துக்கோங்க, கிளாஸ்லேயோ சின்ன கப்லேயோ எதையோ. நான் இன்றைக்கி இந்த கப்பு அளவில் அளந்துருக்கேன். ஸோ 1 கப்பு ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துக்கிட்டால் 1.5 கப்பு கோகோனட் ஃப்ளார் எடுத்துக்கணும். அதில் 1/2 கப்பு சர்க்கரை. நம்ம சர்க்கரைன்னு சொன்னால் அது நம்மளுடைய கீட்டோ சர்க்கரை தான். ஸோ எனக்கு நான் எரித்ரிட்டால் எடுத்திருக்கேன். ஸோ எரித்ரிட்டால் கீட்டோ ஸ்வீட்னர் 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே லேசாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நல்லா வாசனைக்கு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். அது கூட 1 ஸ்பூன் நெய். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். புட்டுக்கு நம்ம பண்ணுற மாதிரியே தான் லேசாக தண்ணி தெளித்து நம்ம அந்த புட்டு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். பட் சர்க்கரையை முதலே போட்டுடலாம். ஸோ எல்லாமே போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட கொஞ்சம் நெய், கொஞ்சம் நல்லாவே நெய். எல்லா சாப்பாடுலேயும் நம்ம கொஞ்சம் எப்படியெல்லாம் ஃபேட் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணலாம். ஸோ கீயும் ஒரு ஃபேட் தான், கோகோனட்டும் ஃபேட் தான். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். இது நம்ம லேசாக பிசைஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியை தெளித்து நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம பிசைஞ்சதில் இப்படி அழகாக வந்திருக்கு ஏற்கனவே. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக பிடிச்சி விடுற மாதிரி இருந்தால் போதும், புட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி. ஸோ இது நம்ம கரெக்டான புத்து பதம். நம்ம பாத்திரம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வேக விடலாம். புட்டெல்லாம் போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போகிறோம். மூடியும் இருக்கேன் என்கிட்ட, அதனால் நான் மூடிக்கிறேன். இது 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. அப்படியே ஆவி பறக்க இருக்குது. மெதுவாக பிரிக்கலாம். ஸோ நம்ம புட்டு நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஸோ இதை மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த புட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரிசி மாவு புட்டு பண்ணுற மாதிரியே ஓரளவுக்கு க்ளோஸாக இருக்குது ஒரு டேஸ்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது நான் போன வாட்டி நான் ட்ரை பண்ணும்போது எப்படி பண்ணேன்னா கொஞ்சம் இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதுலேயே லேசாக பிடிச்சி வச்சுருந்தேன். அது நம்மளுக்கு கொழுக்கட்டை மாதிரி டைட்டாக வராது. ஏன்னா நம்ம சிலியம் ஹஸ்கோ இல்லை ஏதோ பைண்டிங் ஏஜென்ட் நம்ம போடாதனால அது உதிரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணாட்டி ஈஸியாக பண்ணணும். நீங்கள் நார்மலாக இருக்க இட்லி தட்டிலே கூட நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக உதிர்த்து விட்டுக்கலாம். அப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். ஸோ நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது என்னுடைய புட்டு. ஸோ என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஸோ இது மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா சூப்பராகவே இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு சீக்கிரமாக வரேன். தேங்க்ஸ், பாய்.